மதுரை சம்பவம் கொந்தளித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நபர்கள் யாரை பற்றி வேணுமாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரையோ அல்லது எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தாலே அதிமுக தொண்டர்கள் புறம் கொதித்து எழுந்து விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய சிலையை மர்மனவர்கள் கையவர்கள் உடைத்து தள்ளி இருக்கிறார்கள். அதுவுமே ஒரு இடத்திலே எம்ஜிஆருடைய சிலை என்பது இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே எம்ஜிஆருடைய சிலையை மொத்தமாக தகர்த்து கீழே தள்ளிவிட்டக்கூடிய ஒரு கொடூரம் என்பது தமிழகத்திலே நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிகழ்வுதான் தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளையும் கோபத்தையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. அதாவது நமது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நிறுவியவர். அது மட்டுமில்லாமல் அதிமுக மக்களுக்கான ஒரு இயக்கம் என்று அதிமுக வளர்த்தெடுத்த ஒரு தலைவர் அப்படின்னே கூட சொல்லலாம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொடைவல்லாக இருக்கக்கூடிய நமது எம்ஜிஆரை மர்மன் அவர்கள் யாரோ 4-5 பேர் சேர்ந்து அந்த சிலையை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா மதுரை மாவட்டம் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலையை நேற்று நள்ளிரவு மர்மனவர்கள் சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்த எம்ஜிஆர் சிலையை மர்மனவர்கள் சேதப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து தகவல் இருந்த அதிமுக 100க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. சிலை சேதமடைந்த சம்பவம் குறித்து அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆருடைய சிலையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் கண்டனத்துக்குரிய. எம்ஜிஆர் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்த்து கொள்ள முடியாத கோழைகள் இந்த செயலை செஞ்சிருக்காங்க. இது ஒரு இழிவான செயலாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிலையை சேதப்படுத்துவதற்கு மூலம் எம்ஜிஆர் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலம் மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சி சிறிதளவு கூட மக்கள் மனதிலிருந்து குறைக்கவோ மாற்றவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நமது எடப்பாடி பழனி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் யாராக இருக்கட்டும், அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எம்ஜிஆரை தொட்டால் கோவப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும். தமிழகத்திலே எம்ஜிஆர் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாக்குகளை வாங்க முடியாது. எம்ஜிஆரை பற்றி ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு சமயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே பேசித்தான் ஆக வேண்டும். ஏன் இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கங்க, எம்ஜிஆரை பேசுறாங்க. பாஜகவை எடுத்துக்கங்க, எம்ஜிஆரை திமுகவும் ஒரு காலத்திலே எம்ஜிஆரை பற்றி தான் நல்ல விதமாக பேசியது உண்டு அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய அவர் மறைந்திருந்தாலும் அவரோடு செய்த தான தர்மங்கள் அவர் புகழ் இன்றளவுக்குமே தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழக மக்கள் அவரை தெய்வமாகத்தான் நினைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை கையவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தள்ளி அந்த சிலையை உடைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்போது அதிமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை என்பது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனைத்துடைய குரலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.